உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வேலா, அத்தை எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டாங்க. நீ இப்ப சொல்லு, அம்மா கழுத்துல அப்பா எப்படி தாலி கட்டுவாரு? அதுக்கு நீ என்ன பண்ண போற? இத பாருங்க. என்னையே மேடம் பாக்குறீங்க? இன்விடேஷன் ஓபன் பண்ணி பாருங்க. வேலா, வேலா, என்ன இது? எதுக்காக இப்படி பத்திரிக்கை அடிச்சிட்டு வந்திருக்க? அடிச்சு வச்சுக்கல, அடிச்சு ஊர் முழுக்க கொடுத்தாச்சு. யார் கொடுத்தா? வேதனாகி அம்மாவும் ரஞ்சித்தும். இந்த பத்திரிக்கையை அவங்க ரெண்டு பேரும் எல்லார் கையிலயும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. வேலா, பயமா இருக்கு. கடைசி நேரத்துல அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா? கண்டிப்பா ஐயா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரு மேடம். வந்திருக்கிற விஐபிங்க முன்னாடி அம்மா கழுத்துல தாலி கட்ட முடியாதுன்னு சொன்னார்னா எல்லாரும் தப்பா நினைப்பாங்கன்னு ஐயா யோசிப்பாரு. அதுவும் கரெக்ட் தான். பேரு கெட்டு போயிடும்னு அப்பா கூட ஒத்துப்பாரு. ஆனா அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியலையே. ஆமா மேடம், எனக்கும் அதுதான் ஒரே யோசனையா இருக்கு. வள்ளி, அந்த ரஞ்சித் இங்கதான் வந்துட்டு இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் இங்க தனியா நின்னுட்டு பேசிட்டு இருக்கத அவன் பார்த்தா பெரிய பிரச்சனையை பண்ணிடுவான். நீ சீக்கிரமா இங்க இருந்து போயிடு. வேலா, இது புடி, நீ பத்திரமா வச்சுக்கோ, நான் அப்புறமா வரேன். அப்பா, ஆனந்தி, அப்பா இங்க வாங்கப்பா. ஆனந்தி, போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வா. நல்லா இருக்கியாப்பா? வாமா, வாங்க. எப்பா, என்னப்பா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான்ப்பா. அப்பா, நீங்களும் அம்மா ஒன்னா நின்னு பத்திரிக்கை வாங்கிக்கோங்க. சரி, என்ன விசேஷம்? அப்பா, ஐயாவோட பிறந்த நாள் விழா பத்திரிக்கைப்பா. அப்படியா? கூப்பிடுங்கப்பா. சரிப்பா, சரி. பேச்சு வா, வாங்கிக்கலாம். சரிம்மா, நானே வாங்கிக்கிறேன். குடுமா. எல்லாரும் வந்து ஆனந்தே, ஆனந்தி, என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? என் மனசை அப்படி உடச்சிட்டியேடி. கார்த்தி, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள பேசலாம் வாங்க. நான் உங்க யாருக்கிட்டயுமே பேச வரல. நான் என் ஆனந்தி கிட்ட மட்டும் தான் பேச வந்திருக்கேன். அவளை மட்டும் பேச சொல்லுங்க. ஏப்பா கார்த்தி தம்பி, என்னையா இதெல்லாம்? பாக்குறவங்க எங்களை என்ன நினைப்பாங்க? எதுவா இருந்தாலும் நீ உள்ள வந்து பேசுப்பா. பாப்பா உள்ள. அதெல்லாம் யாருமே எதுவுமே நினைக்க மாட்டாங்க. உங்க பொண்ணுகிட்ட ஒரு 2 நிமிஷம் நான் பேசிட்டு போயிடுறேன். ஏத்தி விட்டது வேலை செய்யுது போலயே. கமான் அண்ணா, கமான் கமான். வழிவிடுங்க. என்ன பேசணும் உனக்கு? பேசிட்டு கிளம்பு. இங்க பாரு ஆனந்தி, நடந்து முடிஞ்ச பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கெல்லாம் நான் வரல. இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரி பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். இங்க பாரு ஆனந்தி, உங்க அண்ணன் மட்டும் என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டினு வையன், என்ன நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும்ல. என்ன ஆனா உங்க அண்ணன் தன்னோட சுயநலத்துக்காக எல்லாத்தையுமே கெடுத்துட்டான். கெடுத்துட்டாண்டி. நடந்து முடிஞ்சதை பேச வரலன்னு சொல்லிட்டு நீ மறுபடியும் அதை தான் பேசிட்டு இருக்க. போய் படுத்து தூங்குடா போடா. ஏய், நான் என்னடா சொன்னேன்?
அவளை தவிர யாருமே இங்க பேசக்கூடாதுன்னு சொன்னல, நீ பொத்திக்கிட்டு ஓரமா நில்றா. இங்க பாரு ஆனந்தி, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? ஏய், அதெல்லாம் உன் கூட பிறந்த அண்ணன் தாண்டி. நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாண்டி இந்த பச்சை துரோகி. ஏய், அவனா கார்த்திக், ஒரு நிமிஷம். ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்க? சாரி. அண்ணன் கொஞ்சம் போதையில இருக்கான். ஏதாவது தப்பா பேசியிருந்தா மனசுல வச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. ஏய், நீ எதுக்கு அவங்கிட்ட மன்னிப்பு கேக்குற? அவன் ஒரு துரோகி எனக்கா? ஓகேண்ணா, சாரி எல்லாம் நான் கேட்கல. நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா வா வா. ஆனா ஒரு விஷயம் வள்ளி, ஆனா என் அண்ணனுக்கு ஆனந்தி மேல இருக்கிற காதல் அப்படியே தான் இருக்கு. நீங்களும் வேலனும் பேசி ஏதாவது முடிவெடுத்தா கார்த்திக் கண்டிப்பா ஆனந்தி ஏத்துப்பான். இதுல நாங்க முடிவெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு ரேணுகா? நாம எல்லாருமே சேர்ந்து கார்த்தி மனச மாத்தறதுக்கு தான் ட்ரை பண்றோம். கரெக்ட் தான் வள்ளி, கார்த்திக் மனசை தான் மாத்தணும். பாப்போம். ஹே மாப்ள, சம்பந்தப்பட்ட பையனை இவ்வளவு இறங்கி வந்து பேசிட்டு போறான். யோ, இதுக்கு மேல நீதான் ஏன் யோசிச்சு முடிவு பண்ணணும்? அண்ணே, மாமா பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. எனக்காக நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இன்னும் என்னடி முடிவு எடுக்கணும்? எடுத்த முடிவுல தான் எல்லாம் சீரழிஞ்சு போய் கிடக்கே. அம்மா, அவங்க நல்ல விஷயம் தானம்மா சொல்ல வந்திருக்காங்க. இப்ப கூட இப்படிதான் பேசுவியா? நம்ம வீட்டுல எந்த நல்லதுமே நடக்க விட மாட்டேங்கிறாங்களே. என் வயிறு எரியுதுடி. ஏ பேச்சு, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? எப்படியா சும்மா இருக்க முடியும்? எப்படி சும்மா இருக்க முடியும்? இங்க வாழ வேண்டிய ஒருத்தரோட வாழ்க்கைக்கே என்ன வழின்னு தெரியல. இதுல வாழ்ந்து முடிச்சவங்களுக்கு வேலை எடுக்க போறாங்களா? வேலை இந்த வீட்ல இருந்து ஒருத்தரோட போக கூடாது சொல்லிட்டேன். ஆமா, தள்ளுங்க. அம்மா அம்மா சொன்னா கேளுமா. அம்மா வள்ளிமா, அவ பேசுறதெல்லாம் நீ எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா. ஐயாவோட பிறந்த நாளுக்கு நாங்க எல்லாரும் கண்டிப்பா வருவோம். அப்பா வருவோம் இல்ல, கண்டிப்பா வரணும். ம். ஏன்னா இது ஐயாவோட பிறந்தநாள் ஃபங்க்ஷன் மட்டும் இல்ல, அன்னைக்கு ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் 60ஆம் கல்யாணம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.